வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நாளைக்கு நிஃப்டியில் எக்ஸ்பைரி இருக்கு, வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆச்சு, நாளைக்கு எந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும், எக்ஸ்பைரி எந்த ரேஞ்சில் அமையும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்ம நேற்றுக்கு வீடியோவில் என்ன தெளிவாக சொல்லியிருந்தோம்னா, இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். லைவ் மார்க்கெட் அப்டேட் வந்து டெலகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். லைவ் மார்க்கெட்ல, ஸோ டெலகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டோட எல்லா அப்டேட்டும் இமீடியட்டா வந்து சேரும். ஓகே, ஸோ நேற்றுக்கு மார்க்கெட்ல நம்ம இந்த வீடியோல என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டி இதுல இருந்து 25,050 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு மறுபடியும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நேற்றுக்கு ஒரு பெரிய ஃபால் நடந்திருந்தா கூட பட்ஜெட் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி அது ஒரு நியூஸ் பேஸ்ட் பிரேக் டவுன் தான். அதனால இன்னைக்கு மறுபடியும் நிஃப்டி 25,050க்குள்ள வந்து செட்டில் ஆக ட்ரை பண்ணணும். அது நேற்றுக்கே வந்து பெரிய ஃபால் இருந்தாலும் நேற்றுக்கு உள்ள செட்டில் ஆகும்னு நினைச்சோம், அது நடக்கல. பட் இன்னைக்காவது அட்லீஸ்ட் அந்த 25,050க்கு மேல செட்டில் ஆகணும் அப்படிங்கிறத நேற்றுக்கு வீடியோல சொல்லியிருந்தோம். செட்டில் ஆகும் பட்சத்தில் தொடர்ந்து புலிஷ் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நேற்றுக்கு சொல்லியிருந்தோம். ஒருவேளை இதுல இருந்து கீழே போச்சுன்னா கூட இன்னும் 24,600 ரேஞ்ச் வரைக்கும் எல்லாம் போயிட்டு அதுல இருந்து மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ரேஞ்ச் டெஸ்ட் பண்றதுக்கு தான் வரணும் அப்படிங்கிறத இன்னையோட நம்மளோட லெவலா நேற்றுக்கு வீடியோல சொல்லியிருந்தோம். ஓகே, 25,050ங்கிறதா லெவல். இன்னைக்கு லைவ் மார்க்கெட்லயும் டெலகிராம்ல போஸ்ட் பண்ணியிருந்த லைவ்லயும் 10 AM இதுதான் ரேஞ்சா கொடுத்துருந்தாங்க. இன்னையோட டார்கெட் வந்து 25,050 அப்படிங்கிறத ரேஞ்சா அப்டேட் பண்ணியிருந்தோம். டவுன் சைட்ல இந்த இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண பட்சத்தில் இது வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது டவுன் சைட் டார்கெட்டாக இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் இதுல இருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்து டேரக்டா நம்ம எதிர்பார்த்தது மாதிரி ஒன் சைட் மூவா மேல போகாம சைட் வைஸா போய் அதுக்கப்புறமா கீழையும் பிரேக் பண்ணி இது வரைக்கும் வந்துகிட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகி நம்ம டார்கெட்டை பார்த்து போயிடுது. 25,050ங்கிற ரேஞ்ச் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி பர்ஃபெக்டா போயிடுது. இதுல இருந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி கொஞ்சம் அந்த நம்ம கொடுத்திருந்த லெவல் வரைக்குமே வந்திருக்கு 25,000. ஓகே, நம்ம 25,060 இங்க வரைக்கும் ரேஞ்ச் வச்சிருந்தோம். இது வரைக்கும் வந்துகிட்டு இதுல இருந்து பெரிய டவுன் ட்ரெண்ட் கொடுக்காம அதுல இருந்து குயிக்கா பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் 25,050ங்கிற ரேஞ்சுக்கு போய் 50ங்கிற ரேஞ்ச் 30 டார்கெட்டை டெஸ்ட் பண்ணியிருக்கு. இன்னைக்கு க்ளோசிங் அதுக்கு மேலேயே பர்ஃபெக்டா கொடுத்துருக்கு. நேற்று நம்ம இதுதான் சொல்லியிருந்தோம், 25,050க்கு மேல க்ளோசிங் வேணும் தொடர்ந்து அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது இன்னைக்கு நடந்திருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட வியூ படி மார்க்கெட்டு இப்போவும் புல்லிஷா தான் இருக்கு. தொடர்ந்து இன்னும் மேலதான் போகும்னு நினைக்கிறோம். நாளைக்கு இந்த ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி இப்போ இது வந்து ரேஞ்சில் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் தொடர்ந்து இங்க இருந்து எங்க என்ன பண்ணோம், ஸ்ட்ரைட்டா இதுதான் அடுத்த லெவல் 25,400 வரைக்கும் மார்க்கெட் இமீடியட்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து என்ன சொல்றது, 1.5% ரேஞ்ச் வந்தாலும் இந்த ரேஞ்ச் வர முடியும். ஸோ நாளைக்கு லெவல் இது வரைக்கும் இருக்கலாம்னா இதுல இருந்து ஸ்ட்ரைட்டா 25 இந்த அதாவது நிப்டியோட அடுத்த டார்கெட் வந்து 25,400 நோக்கி தான் மூவ் ஆக போகுது. பட் நாளைக்கு 25,250 350ங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த லெவலை ஹோல்ட் பண்ணி இந்த 25,050ங்கிற ரேஞ்சை ஹோல்ட் பண்ணி இதுக்கு மேல ஓப்பன் ஆகும் பட்சத்துல இதுலயே சப்போர்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லெவலா 25,150ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணணும். ஓகே, இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 150லயே இருக்கு. ஸோ இந்த 25,150 பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நாளைக்கு ஃபர்ஸ்ட் லெவல் டார்கெட் 25,230, அதுக்கப்புறமா 25,350ல ரெண்டாவது டார்கெட் இருக்கும். நாளைக்கு நம்மளோட கடைசி டார்கெட் 25,350 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கும். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கறது இந்த ரேஞ்சுக்கு மேலேயே ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணி இந்த 150ங்கிற ரேஞ்சை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிடுச்சுன்னா முதல் லெவல் டார்கெட்டா 25,230யும் அதுக்கு அடுத்தால 25,350 வரைக்குமே நாளைக்கு மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நம்ம எக்ஸ்பைரி ரேஞ்சை இந்த 25,250ல இருந்து 350 அப்படிங்கிற லெவலுக்குள்ளேயே நம்ம எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பைரி இதுக்குள்ள நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஒருவேளை டவுன் சைட் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்தோம்னா இந்த ரேஞ்சை ஹோல்ட் பண்ண முடியாம ஒருவேளை மறுபடியும் நாளைக்கு இந்த ரேஞ்சு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த ரேஞ்சு கீழே வந்துடுச்சு, 25,050 வந்துடுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்ம டவுன் சைடு எதிர்பார்க்க முடியும். அப்படியே இதை பிரேக் பண்ணிச்சுன்னா கூட உடனே இமீடியட்டா இன்றைக்கு போகாம ரீடெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணணும். மறுபடியும் இதை டெஸ்ட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். 25,050ங்கிற ரேஞ்சை டெஸ்ட் பண்ணி அதை பிரேக் பண்ண முடியாம ரிஜெக்ஷன் எடுத்து இப்படி பிரேக் பண்ணி கீழே வரும் பட்சத்துல மட்டும்தான் நம்ம டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். டவுன் சைட்ல சப்போர்ட் வந்து 24,730ங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு. ஓகே, 24,730ங்கிற ரேஞ்சில் தான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்கு. இதை நாளைக்கு பிரேக் பண்ணிடுச்சுன்னா இது வரைக்கும் மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். பட் மேக்ஸிமம் இந்த ரேஞ்சுக்கு மேலே இப்போ க்ளோஸ் பண்ணிட்டனால இப்போ ஓகே இது வரைக்கும் டவுன் சைட்ல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் நாளைக்கு இந்த ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டனால
இது 25,050ங்கிறது ஒரு முக்கியமான ஜோனா இருக்கும். இதுக்கு மேல ஹோல்ட் ஆகும் பட்சத்துல தொடர்ந்து நிஃப்டி மேல போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அதுக்கு 25,150 ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம நாளைக்கு தொடர்ந்து 25,250 350 அப்படிங்கிற ரேஞ்சை நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தடுத்த லெவல் இந்த ரேஞ்சை பிரேக் பண்றத பேஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்குன்னு ஒரு நாட்களை பார்க்கலாம். ஸோ நாளைக்கு நம்மளோட ரேஞ்சு நம்ம எக்ஸ்பைரி எதிர்பார்க்கறது 25,250ல இருந்து 350 அப்படிங்கிற ரேஞ்சில் எக்ஸ்பைரி வர்றதுக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்கு. ஓகே, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.